இப்போ வரைக்கும் கரெக்டாக யூஎஸ் நெட்வொர்க் டபிள்யூடபிள்யூ மேலே பயங்கர காலில் இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ டபிள்யூடபிள்யூ காலங்காலமாக ஒரு 4 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் நெட்வொர்க் தான் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த டிசம்பரோட வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் நெட்வொர்க்கோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. யூஎஸ் இந்த டிசம்பரோடய வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சுதான். இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் நெட்வொர்க் ஒரு சில காண்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. வேறு யாரும் சொல்ல நம்மளோட WWF அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா WCW ரைட்டரான வின்ஸ் ரூசோ தான் சொல்லியிருக்காரு. வின்ஸ் ரூசோவை பற்றி நிறைய ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, பிறகு கரெக்டாக பேசியிருக்காரு. ஸோ யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம WWE ராவ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ நெட்வொர்க் நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ரா அந்த நெட்ஃப்ளிக்ஸோட மேட்ச் கார்டெலாம் பார்த்து இப்போ வரைக்கும் யூஎஸ்ஏ நெட்வொர்க் ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 4 வருஷமாக ரா நடந்துச்சு, இந்த மாதிரி ஒன்றும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காருமா. ஸோ வின்ஸ் ரூசோ நீட்டாகவே பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து நம்மளே கேத்தி கெல்லி பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறமா ரா வந்து ப்ரீமியர் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸ்லன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்களாமா. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ரா ப்ரீமியர் ஆக போகுதுன்றது நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற ஒரு இடத்துல வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிட்டாங்களாமா. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணி அந்த வின்ஸ் ரூசோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரட்டுறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட் தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ நெட்வொர்க்கும் சரி எந்த ஒரு நெட்வொர்க்காக இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா விரும்ப மாட்டாங்க. ரான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஷோ. அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சது தான். இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE அந்த ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்வெல் அந்த யூஎஸ்ஏ நெட்வொர்க்கோடைய கடைசி ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்வெல் ஷோவும் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நைஸ் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த இடத்துல யார் மேலே தப்பு சொல்கிறதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. யார் மேலேயும் தப்பு இல்லை, பொதுவான கருத்து பெரிய லெவலில் பேசப்படுறதுக்கான காரணம் என்னன்னா ஸோ WWE எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆக போகுதுன்றதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த ராலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்துக்குன்ற போது ஸோ பேசாமலே விடுவாங்க. அந்த ஆல்சோங்க இப்போ ரீசெண்டாக நடந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ரிவீல் இருக்குது. ஸோ இந்த வியூவர்ஷிப் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் டோட்டல் வியூவர்ஷிப்பாக 2.3 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக சொல்லலை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த NBCலையும் பீகாக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூவர்ஷிப் கிடச்சிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. செப்பரேட்டாக பார்த்தோம்னா NBCயில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா 1.59 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருந்துச்சு. பீகாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமாக இருக்குது. பீகாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 700K வியூவர்ஷிப் கிடச்சிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா WWE அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து 2008 நடத்திருந்தாங்களா, அப்போ வந்து வியூவர்ஷிப் 2.4 கிடச்சிருந்துச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 2.3 தான் கிடச்சிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈகிள் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருந்தாருன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். இப்போ வரைக்கும் கரெக்டாக நிறைய இன்டர்வியூஸில் என்ன சொல்கிறாருன்னா அப்கமிங் லைவ் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காராமா. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கரெக்டாக கெவின் ஓவன்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது கிரேட்டஸ்ட் எவர்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்கமிங் அப்டேட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ண பார்க்குறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். எக்ஸாம் போயிட்டு இருக்குங்க, வேறு வழி தெரிலங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.